ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் காயத்ரி பேசுகிறேன். நான் இந்த சேனலில் இனி குட்டீஸ்க்கான ஸ்டோரியும் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாமா? வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா ரொம்ப நல்லவராம். அந்த நாட்டு மக்கள் எல்லாத்தையும் அந்த ராஜா ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாராம். அந்த மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக எந்த கவலையுமே இல்லாமல் இருந்தாங்களாம். மற்ற நாட்டு மக்களுக்கு எல்லாமே இந்த நாட்டு மக்கள் மேலே ரொம்ப பொறாமையாக இருந்துச்சாம். மற்ற நாட்டு ராஜாவும் இந்த நாட்டு மேலே படையெடுத்து வரணும் அப்படின்னு நினச்சாங்கனாவே பயந்துக்குவாங்களாம். ஏன்னா இந்த ராஜா ரொம்ப தைரியசாலியாம். அப்படியே யாராவது படையெடுத்து வந்தாலுமே இந்த ராஜா தான் ஜெயிப்பாராம். அதனால யாருமே இந்த நாட்டுக்குள்ளே வரமாட்டாங்களாம். அதனால மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனாலும் அந்த ராஜாவுக்கு ரொம்ப ஒரு கவலை இருந்துச்சாம். அது என்ன கவலை அப்படின்னா, அந்த ராஜாவுக்கு ஒரு பையன் இருந்தாப்லையாம். அந்த பையன் கூன் விழுந்து தான் நடப்பாராம். நேராக நடக்க முடியாதாம். அதனால அடுத்தது நம்ம நாட்டு மக்களை நம்ம பையன் தானே பார்த்துக்கணும். நம்ம பையனே இப்படி இருந்தால் நாட்டு மக்களை எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி எத்தனையோ டாக்டர்ஸை கூட்டிகிட்டு நிறைய வைத்தியம் பார்த்தாராம். ஆனாலும் எந்த வைத்தியத்துலையும் சரியாகவே இல்லையாம். அப்புறம் அந்த ஊரில் ஒரு பெரியவர் இருந்தாராம். அந்த பெரியவர் என்ன சொன்னாங்க அந்த ராஜா கிட்ட அப்படின்னா, உங்கள் பையன் நீங்கள் எப்படி நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு சிலை செஞ்சு வைங்க. அந்த அந்த பையன் கண்ணில் டெய்லி படுற மாதிரியே வைங்க. அந்த பையன் ஒரு 6 மாதத்துல கண்டிப்பாக சரியாயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் போயிட்டாராம். அதே மாதிரி ராஜாவும் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு சிலை செஞ்சு அந்த பையன் நேராக இருக்க மாதிரி ஒரு சிலை செஞ்சு அந்த பையன் முன்னாடி வச்சுட்டாராம். அந்த பையனும் என்ன பண்ணாப்புல அப்படின்னா, டெய்லி அந்த சிலையே பார்த்து 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 நடந்து அந்த பையனும் நேராக நடக்க ஆரம்பிச்சிட்டாப்புலையாம். ராஜாவுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சான். நம்ம பையன் சரியாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். ராஜாவும் என்ன பண்ணாருன்னா, அந்த பெரியவரை கூப்பிட்டு நிறைய பொற்காசுகள், பரிசு பொருட்கள் எல்லாம் நிறைய தந்து, அந்த ஊர் மக்கள் எல்லாமே அடுத்தது நமக்கு ஒரு ராஜா கிடச்சிட்டாங்க, நல்ல ராஜாவாக கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரியுது? நம்மளும் ஒரு விஷயத்த ஆசைப்பட்டோம் அப்படின்னா, அந்த விஷயம் இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே ஆழமாக பதிய வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச விஷயம் ரொம்ப நல்லதாகவே நடக்கும். அதனால எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். பாய் குட்டீஸ். நாளைக்கு ஒரு நல்ல ஸ்டோரி பார்க்கலாமா? என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.